பச்ச மத்திரைக்கும் அண்ணஞ்சை கொசக்குடியில் அக்கனை சூளையிலே வதரித்த மாயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வழக்காரி வவாடக்காரியும் சுடுகாட்டுக்காளி சாம கோடாங்கி சுடுகூட் அழைப்புக்கு ஓடி வந்து உக்கணி கணந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கான மகா யோக தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம். அதாவது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் மகா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஷ்ய தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை அகத்திய முனிவர் ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய முறையில் எப்படி நம்ம அந்த வஷ்ய தாயத்தை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஓலைச்சுவடிகளில் பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர்கள் அருளிய அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதாவது பார்த்திங்கன்னா கம்பள கோடாங்கி கருகாத்த முறைன்னு சொல்லி கொடுத்து இந்த ஓலைச்சுவடிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கான மகா யோக தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓலைச்சுவடிகளில் இருக்கிறத நம்ம படித்து அதன்படி நம்ம செய்வோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கரு காப்பு முறையப்பா குருசொல் சூட்சமத்தை குலக்கொடைக்குதான் உரைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து பூரட்டாதி கடை பாதம் ஒன்றும் உத்திரட்டாதி ரேவதி பாதம் 8 கொண்ட மீனராசிகாரருக்கு மித்ர யோக தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா மங்கள நாள் ஒன்றில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமெட்டு அதிபதியாம் புத்திரகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகமென்றும் அருங்கோண வெளியெழுதி அதன் மத்தி தனாதி சூளமிட்டு நவகோள மையதனை நடுத்தகடுதான் பூசி வன்னிமர வித்து அதை வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து பழம் பால் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட அப்படி சொல்லிட்டு அந்த வசிய மந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த உரு சொல்லக்கூடிய மந்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரத்தை பொறுத்தவரை அண்டம் படைத்த ஆதி சிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம சகல சுபகாரியங்கள் வசிய நப. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வஷ்ய மந்திரம், உரு சொல்லக்கூடிய வஷ்ய மந்திரம். அந்த மந்திரத்தை பொறுத்தவரை 108 உரு போடன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உரு கொண்ட தாயித்தை உடனடிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்கும் அப்பா அப்படி சொல்லிட்டு அதற்கடுத்து மீனராசி காரனுக்கு மித மிஞ்சும் காசு சேரும் செய்தொழில் விருத்தியாகும் செல்வ லாபம் கிட்டுமப்பா கல்வியிலே தான் சிறந்து கடல் கடந்து உத்தியோகம் அரசனுக்கும் புத்தி சொல்லும் அமைச்சன் யோகம் கிட்டுமப்பா கடன் நோய் எதிரி விலகி காரியங்கள் சுபமாகும் புத்திர பேரும் கிட்டும் புகழோடும் தான் வாழ்வாய் தட்சிணாமூர்த்தியை தான் வணங்க தனலாப யோகம் கிட்டுமப்பா அப்படி சொல்லி இந்த ஓலைச்சுவடியில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா. 12 ராசிக்காரர்களுக்கும் பலனை தரக்கூடிய தாயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கின்றேன் செல்வனேனா மகனே கேளப்பா. அதற்கடுத்து என்ன சொல்லிக்கன்னா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கரு காப்பு முறையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் ஏட்டிலே எழுதி வைத்து அருளிய முறையப்பா அதை கம்பள கோடாங்கி
கருகாப்பு முறையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் ஏட்டிலே எழுதி வைத்ததை, அதாவது கம்பள கோடாங்கி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கருவோல காத்து வைத்திருக்கக்கூடிய முறை. ஒரு தாயானவள் எப்படி தன்னுடைய கருவை பாதுகாத்து வைத்திருப்பாளோ அதுபோல் கம்பள கோடாங்கி என்று சொல்லக்கூடியவர் அகத்தியர் அருளிய முறையை காத்து வைத்திருக்கக்கூடிய முறைப்பா இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு சொல் சூட்சமத்தை குலக்கொடிக்கு தான் உரைப்பாய். குரு என்ன சூட்சமத்தை சொல்கிறாரோ அந்த சூட்சமத்தை குலக்கொடினா தன்னுடைய தலைமுறைக்கு சொல்லி வைப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி கடை பாதம் ஒன்றும், அதாவது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கடைசி ஒரு பாதமும் உத்திரட்டாதி ரேவதி பாதம் 8 கொண்ட, அதாவது உத்திரட்டாதி நட்சத்தின் 4 பாதமும் ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதமும் ஆக மொத்தம் 8 பாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒரு பாதம் சேர்க்கும்போது 9 பாதமும் கொண்ட மீனராசிக்காரருக்கு மித்ர யோக தாயத்து. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உரித்தான மீனராசிக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா மித்ர யோக தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்ப்போம். மித்ர யோக தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கிறேன், மகனே கேளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து மங்கள நாள் ஒன்றில், மங்கள நாளில் அதாவது சுப முகூர்த்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமிட்டு, ஒரு செப்பு தகடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயத்திற்கு தேவையான அளவுக்கு செப்பு தகடு வந்து வெட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த செப்பு தகடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிறோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்வருங்கோணமிட்டு, அருங்கோணம் போட சொல்லியிருக்காங்க. அந்த செப்பு தகட்டில் வந்து அருங்கோணம் போட சொல்லியிருக்காங்க. இதை வந்து எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்கோம். பார்த்திங்கன்னா முதல்ல வந்து செப்பு தகடு எடுத்துட்டோம், அதில் வந்து அருங்கோணங்கிறது இதுதான் அருங்கோணத்தை வந்து நம்ம வரைந்து வச்சுருக்கோம். செவ்வருங்கோணமிட்டுன்னு செவ்வருங்கோணம் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வருங்கோணமிட்டு அதிபதியாம் புத்திரகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசி, இந்த மீனராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானுடைய இன்னொரு பெயர் வந்து புத்திரகாரகன் சொல்லுவோம். அந்த புத்திரகாரகனுடைய பேர் எடுத்தோம் அந்த அருங்கனுடைய முனையில் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. புத்திரகாரன் அப்படின்னு சொல்லி அந்த அருங்கனுடைய முனையில் வந்து நிரப்ப சொல்லுங்க. முனையில் வந்து நிரப்பியாச்சு. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகம் என்றும் அருங்கோண வெளி எழுதி. இந்த அருங்கோணத்தினுடைய வெளியில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன தானிய சுக லாப ஆயுள் யோகம் என்றும் இதை வெளி எழுதிட்டு அதுக்கடுத்துனா அதன் மத்தி தனாதி சூளமிட்டு, தனாதி சூளம் அப்படிங்கிறது இதுதான் தனாதி சூளம். அது வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு போடக்கூடிய சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனாதி சூளம். அதாவது வந்து இந்த அருங்கோணத்தினுடைய மத்தியில் வந்து தனாதி சூளத்தை வரைந்து அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனாதி சூளமிட்டு நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க நவகோள மைய எடுத்துட்டு நடுத்தகலை பூசணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கான தனாதி சூளம் போட்டு இந்த தகடு வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். இதை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவகோளமை. இதுதான் நவகோளமை. இந்த நவகோளமை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோ பதிவில் போட்டிருக்கோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நவகோளமையை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள மைய எடுத்து நடுத்தகடில் வந்து இந்த நவகோளமையை வந்து பூச சொல்லியிருக்காங்க. மைய எடுத்து நடுத்தகடில் வந்து பூசிட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த தகட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவகோள வசியமையை வச்சாச்சு. அதற்கடுத்து என்ன வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தினுடைய வித்து. இது எல்லாமே வன்னி மரத்தினுடைய வித்து விதைகள் தான். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் என்பது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வசீகரத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் வன்னி மரத்தினுடைய விதை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு போல் இருக்கும். இந்த ஒரு விதையை எடுத்து நடுவில் வச்சுட்டோம், இயந்திரத்தின் நடுவில். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வசிய புல்லுருவி சொல்லியிருக்காங்க. அந்த வசிய புல்லுருவியை பொறுத்தவரை நம்ம பயன்படுத்தக்கூடிய புல்லுருவி வந்து தாலி புல்லுருவி. ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு புல்லுருவின்னா தாலி புல்லுருவி. இந்த தாலி புல்லுருவியை எடுத்து இந்த தகட்டினுடைய மத்தியில் வச்சு
சுருட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் சுருட்டணும். இப்போ சுருட்டிட்டோம். அதற்கடுத்துனா தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து, தகட்டை சுருட்டி இதுபோல் ஒரு தாயத்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தாயத்துக்குள்ளே வந்து நம்ம சேர்த்து எழுதி வைத்திருக்கக்கூடிய எந்திரம், வன்னி மரத்தினுடைய புல்லுருவி, வன்னி மரத்தினுடைய விதை, அதாவது தாளை புல்லுருவி, இதை மூணையும் வைத்து நம்ம இப்போ அடைச்சிட்றோம். இப்போ அடைச்சாச்சு. இப்போ தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற முறையை கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். தாயத்து ரெடி பண்ண பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பால்பலம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு. இந்த தாயத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பால் பழங்கள் வைக்கணும். படையல் உங்களால் முடிஞ்ச பால் பழம், உங்களால் முடிஞ்ச வெண்பொங்கலோ இல்லை சர்க்கரை பொங்கலோ செய்து படையலாக வைங்க. அதற்கடுத்து பத்தி சூடம் சாம்பிராணி போட்டுட்டு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 சொல்லுவேன். இந்த நவகோளத்திற்குடைய வசிய மந்திரத்தை வந்து 108 தடவை சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், நம்மளுடைய மாணவர்கள் எழுதி வச்சு பயன்பெறுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம, சகல சுப காரியங்கள் வசிய நம. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாயத்திற்கான உரு மந்திரம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உருகொண்ட தாயத்தை நம்ம உரு ஏற்றி இந்த தாயத்தை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உருகொண்ட தாயத்தை உடனணிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா. இந்த தாயத்தை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத உடனடியாக, கண்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துலேயோ அல்லது வந்து இடைனா இடுப்புலையோ நம்ம அதை வந்து ஒரு கயிற்றில் கோர்த்து கண்டம் கழுத்துலையோ அல்லது இடுப்புலையோ நம்ம அணியும் போது இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மீனராசிகாரனுக்கு மிதம் மிஞ்சும் காசு சேரும். இந்த தாயத்தை பயன்படுத்தலாம். மிதம் மிஞ்சுனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப இல்லாமல் அதற்கு மேலுமான காசு பணம் நமக்கு சேரும்னு சொல்லலாம். மிதமிஞ்சும் காசு சேரும். அதற்கடுத்து என்ன, செய்தொழில் விருத்தியாகி செல்வ லாபம் கிட்டுமப்பா. நம்ம செய்யக்கூடிய தொழிலானது விருத்தியாகி முன்னேறி பெரிதப்படுத்தி செல்வத்தால் லாபங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம், கல்வியிலே தான் சிறந்து கடல் கடந்து உத்தியோகம். இந்த தாயத்தை நாம் பயன்படுத்தும் போது கல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து நல்ல ஒரு முறையில் படித்து கடல் கடந்து உத்தியோகம்னா வெளியூரிலோ அல்லது வெளிநாடுகளிலோ சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து அரசனுக்கும் புத்தி சொல்லும் அமைச்சன் யோகம் கிட்டுமப்பா. அரசன், அதாவது பார்த்தீங்கன்னா அரசனுக்கே புத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தகுதியான ஒரு யோகம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில்துறைக்கு போனாலும் அந்த தொழில்துறையில் நம்ம ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து கடன் நோய் எதிரி விலகி காரியங்கள் சுபமாகும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் நோய் எதிரி பிரச்சனை இது எல்லாமே விலகி காரியங்கள் வந்து சுகமாகும். நமக்கு வந்து சுபகாரியங்கள் நம்மளோட வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து புத்திர பேரும் கிட்டும். அதாவது குழந்தை வாக்கியங்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுபோல் குழந்தை வாக்கியம் கிடைக்கும். புகழோடும் தான் வாழ்வாய். செல்வ புகழோடும் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தட்சிணா மூர்த்தியை தான் வணங்க தனலாப யோகம் கிட்டும் அப்பா. யாரை வணங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வணங்குறதுனால உனக்கு தனலாப யோகம் கிட்டும் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக யாரை வழிபட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரம்மாவை வழிபடணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இந்த தாயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி நம்மளுடைய அன்பர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மீனராசிக்காரர்களுக்கான மகாயோக வஷ்ய தாயத்து. இந்த மகாயோக தாயத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி மீனராசிக்காரர்களுக்கும் சரி 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயத்து தனயோக வஷ்ய மகாயோக வஷ்ய தாயத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி அதனோடு வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்த விபூதி, இந்த தாயத்து பயன்படுத்துவதற்கான வஷ்ய கயிறு, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நவகோள வஷ்யமை, இந்த 3 பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுபோல் மீனராசிக்காரர்கள்
பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எனக்கு வந்து அதிலிருந்து விடுதலை ஆகணும், யோக காலம் எனக்கு பிறக்கணும், அதிர்ஷ்ட காலம் எனக்கு பிறக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நம்மகிட்ட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கான மகா யோக வசிய தாய்த்து நம்ம தயார் செய்து கொடுக்குறோம். நல்லது. நாளை வேறு தோளோடு சந்திப்போம்.